சார் இந்த தேர்தல் முடிவு எப்படி சார் இருக்கும்? நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தினுடைய தலைவிதியை யார் நிர்ணயிக்கின்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் 3ஆம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற இந்தியா முழுக்க இருக்கின்ற பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை உறுதியாக 3ஆம் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் தான் இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. உறுதியாக நான் வெற்றி பெறுவேன். சார், இப்போ நீங்க இங்க ஜனநாயக முறைப்படி வாக்கு செலுத்திட்டீங்க. இப்போ நீங்க ராமநாதபுரத்தை போயிட்டு அங்க வாக்குப்பதிவுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்களா? எஸ், நேர நான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி தான் போறேன். 6 சட்டமன்றத்திலையும் பார்த்து விட்டு வருவேன். இந்த முதலாக இந்த மக்களவை தொகுதி தேர்தல் களம் காண்றது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக இருக்கக்கூடிய அலை மக்களுடைய இதயபூர்வமான நல்ல அறிவை தந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க உள்ளாட்சியை பார்த்திருக்கீங்க, சட்டமன்றம் பார்த்திருக்கீங்க. இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டியிடுறதை எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட முடிவெடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற குழு எடுத்த முடிவு. அதன்படி நான் போட்டியிடுகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாத்தீங்கன்னா உங்ககிட்டையும் டிடிவி தினகரட்டையும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம்தான் வந்து சேரும். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.